பேஜ் நம்பர் 94மா. அப்பஸ்மாரம், மயக்க நோய். இப்போ இந்த அப்பஸ்மாரத்தை நம்ம வந்து அப்பாஸ்ன்னு நினைச்சுக்கோங்க, சரியா? ஹீரோ அப்பாஸ், டாய்லெட் கழுவுறாங்களே அப்பாஸ், அதுதான் அப்பஸ்மாரம். அவருதான் இந்த அப்பஸ்மாரத்தோட ஹீரோ அப்பாஸ் தான். ஓகே, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஹீரோவா நல்ல அழகா நல்ல நிறைய படத்துல நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து படம் எதுவும் நடிக்க இல்லாம டாய்லெட் கழுவுற இதுல வர்ற மாதிரி நம்ம இதுல நினைச்சுக்கோம். ஓகே, ரொம்ப சிந்தனையா இருப்பாரு. இந்த டாய்லெட் கழுவுற விளம்பரத்துக்கு போலாமா, ஒரு துக்கம் ஒரு பயம், இவ்வளவு ஹீரோவா நடிச்சு இந்த மாதிரி போகணுமா? ஓகே, அதான் சிந்தனை, துக்கம், பயம் இவற்றால் மனது கேடுட்டு மனதிற்கு தெளிவை தருகின்ற நரம்புகள் உலர்ந்து இருள் கம்மியது போல் இருக்கும். அவனுக்கு ஏதோ ஒரு இருட்டறையில இருக்கிற மாதிரி இருக்கும். புத்தி தெளிவு கெடும். இந்நோயை அறிவு கேடு, புத்தி மயக்கம், புத்தி தடுமாற்றம், அபஸ்மாரம் என பல பெயர்களால் வழங்குவர். ஓகே, இந்த இருள் கம்மியது போல இருக்கும் நோய் எதுன்னு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது பலமுறை வந்திருக்கு. இருள் கம்மியது போல இருக்கும் நோய் மூர்ச்சை, அபஸ்மாரம் எதுன்னு கேட்பாங்க, சரியா? அபஸ்மாரம் மூர்ச்சையை போல் இதில் முழு மூடம் காண்பதில்லை. அறிவு கேடு அதை விட குறைந்ததா இருக்கும். மூர்ச்சையை உண்டு பண்ண காரணமாவைகளை இதையே உண்டு பண்ண காரணமாக இருக்கிறது அபஸ்மாரம். காரணம் பித்தாதிக்கம், குருதி அழுத்தம் மிகுதி, பிருக்க நோய்கள், மூச்சடைப்பு, தமரக நோய்கள் அதாவது ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன் இதனால வரும். சில வகை வீக்க நோய்கள், குருதியின்மை, நச்சுக்கடி, இது அனீமியா, ஏதாவது பாய்சன், ஏதாவது பொருட்கள், போதைப் பொருட்கள் இவற்றை கொள்ளல், குருதியை காணல், வெடி ஒலி கேட்டல் போன்ற ஒவ்வாமை, புலன் அடிப்படைதல், காயம் போன்ற பல பிற காரணங்களினால் இந்நோய் உண்டாக கூடும். அப்புறம் வந்து காரணங்கள் இதுல வந்து அதிகமா ஒண்ணும் இல்ல. ஆனா வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஆனாலும் ஒரு இது பார்க்கணும். வெடி ஒலி கேட்டல், சரியா? பட்டாசு விடுற மாதிரி சவுண்ட் கேட்கறது எதுல இருக்கும்? அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அபஸ்மாரத்துல. இந்த யாரு அப்பாஸ் வந்து டாய்லெட் விளம்பரத்துல நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பட்டாசு போட்டு எல்லாரும் அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதான் வெடி ஒலி கேட்டல். முக்குறிகள் பார்த்தோன்னா சேம் அதே அப்பாஸ வந்து இந்த விளம்பரத்துல நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய மனசு என்ன மாதிரி இருக்கும்? புத்தி தெளிவின்மை, பிரம்மை பிடிச்ச மாதிரி இருப்பான். ஹீரோ மாதிரி நடிச்சு இந்த டாய்லெட் விளம்பரத்துல நம்ம நடிக்கணுமா? கண்ணுல வந்து கண்ணுல இருள் கம்மன மாதிரி இருக்கும். இது ஒண்ணு. இந்த கண்களில் இருள் கம்மல், காது கேளாமை, பேச முடியாம. இது வந்து அப்பாஸ் 3 குரங்கு மாதிரி வாயை பொத்திக்கிட்டு, காதை பொத்திக்கிட்டு, கண்ணை மூடிட்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறான். 3 இந்த கண்ணை காதை இந்த வாயை பொத்தின குரங்கு மாதிரி நினைச்சுக்கோங்க. 3 குரங்கு. கண்களில் இருக்கம்மல், காதுக்கு காது கேளாமை, வாயில பொத்திட்டு இருக்க குரங்கு, பேச முடியாமை. 3 குரங்க இதுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உணவில் வெறுப்பு, வன்மை குறைவு, தூக்க கெடுதி. அவனுக்கு தூக்கமே இருக்காது. இந்த இதுல நடிக்கணுமா? உணவில் வெறுப்பு, வன்மை குறைவு போன்ற முற்குறிகள் மயக்க நோயில் காணுகின்றன. பின்பு பல்லை கடித்தல், நுரையாக வாந்தியாதல், கை கால் உதறுதல், ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் அறிவும் புலன்களும் செயலிழத்தல் பல்லை கடித்தல், நுரையாக வாந்தியாதல். இது கேட்பாங்க. நுரையாக வாந்தியாதல் இது எப்படின்னா, அவனை வந்து இந்த டாய்லெட்டை காமிச்சுதான் நீங்க விளம்பரத்துல நடிக்க போறீங்கன்னு சொன்னோன்னா, இந்த டாய்லெட்டா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சுக்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு நுரையா வாந்தி ஆகுது, கை காலெல்லாம் உதறுது, ஞானேந்திரிய கண்மேந்திரிய அறிவு புலன்களும் செயல் இழக்குது. ஓகே, மயக்க நோய் வந்து வலி, அழல், முக்குற்ற மயக்கம் என 4 வகைப்படும். மயக்கம் நோய் 4 வகைப்படும். அப்புறம் வலி மயக்கம். வலி மயத்துல வலி ஒளி, இல்ல ஒண்ணு ஒளி இழக்கும். உடல் துடித்து ஒளி இழக்கும். அது குறிச்சு வச்சுக்கோங்க, கேட்பாங்க. வலி ஒளி, வலியில ஒளி இழக்கும். நினைவு மறதி வந்து வலி மயக்கத்திலயும் இருக்கும், எங்க பித்த மயக்கத்திலயும் மறதி இருக்கும். அப்புறம் பித்த மயக்கம்
தரையை கையால் அறைதல். பித்த மயக்கத்துல வந்து தரையை கையால் அறைதல், மறதி முதலியவை இருக்கும். வலி மயக்கத்துல வந்து உடல் துடித்து ஒளி இழக்கதான் செய்யும். இந்த அழல் மயக்கத்துல வந்து மயக்கம் உண்டாகி உடனே தெளிஞ்சு எந்திரிச்சிருவாங்க. ஐய மயக்கத்துல வந்து வெகு நேரம் கழித்து கொஞ்ச நேரம் டைம் ஆகும். அவங்க எந்திரிக்கிறது, மயங்கி அவங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஐய மயக்கம் சேம் எல்லாம் ஐயனாலே லாஸ்ட் கட்ட தாத்தா என்ன பண்ணுவாரு, மறந்து போயிருப்பாரு. எல்லாத்துலயுமே மறதி இருக்குது. ஓகேவா? நினைவு மறதி எல்லாத்துலயுமே இருக்கு. வாயில் உமிழ்நீர் வடிதல், கண் முகம் நகம் ஆகியவை வெளிந்து போயிருக்கும். உடல் வெளுத்தல், வெறிச்சேட்டை அதிகரித்தல். பொதுவா வெறிச்சேட்டை வந்து பித்த மயக்கத்துலதான் இருக்கும். இந்த ஐய மயக்கத்துல மட்டும் வெறிச்சோட்டை அதிகமா இருத்தல் அப்படின்னு இருக்கும். ஆகிய குறிகுணங்கள் உண்டாகும். வெகு நேரம் கழிந்து தெளியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பித்த மயக்கத்துல உடனே தெளியும், ஐய மயக்கத்துல வெகு நேரம் கழிந்து தெளியும். முக்குற்ற மயக்கம் இந்த வாத பித்த கபம் 3 மயக்கத்துல வர்றது சேர்ந்து வந்து முக்குற்ற மயக்கம் காணப்படும். மருத்துவம் மயக்க நோயில் முதலில் மயக்கத்தை தெளிய வைத்து உளப்பிறழ்வை சீராக்க வேண்டும். வயிற்றை கழித்து வாந்தி செய்விக்க வேண்டும். அதுக்கு இது வந்து திரிகடுகு, திரிபலை, பூண்டு, புங்கம் பருப்பு, எட்டி பழச்சது இவைகள் உரிய பச்சிலை சாற்றி நசியமிட மயக்கம் தெளியும். இப்போ மயக்கம் தெளிறதுக்கு பச்சிலை சாட்டு நமக்கு ஒரு க்ளூ சொல்லித்தர, எழுதி வச்சுக்கோங்க. அப்பாஸ் டாய்லெட்டை எட்டி பார்த்துட்டு பச்சை லிக்யூட் விட்டா வெள்ளையா பொங்கி வரும்னு திரியா திரிக்கிறான். அப்பாஸ் டாய்லெட்டை எட்டி பார்த்து இந்த பச்சை லிக்யூட விடுங்க, வெள்ளையா பொங்கி வரும்னு கதை திரிக்கிறான். ஓகே, அப்பாஸ்னா அபஸ்மாரம், டாய்லெட்னா சோ நம்ம புரியறதுக்காக அப்பாஸ் டாய்லெட்னு விட்டுக்கிறோம். எட்டி பார்த்துன்னா எட்டி பழச்சதை. ஓகே, எட்டி பார்த்து இந்த பச்சை லிக்யூடுனா பச்சிலை சாறு, எட்டி பார்த்து பச்சை லிக்யூடு விட்டா வெள்ளையா பொங்கி வரும். நம்ம டாய்லெட்ல லிக்யூட் விட்டோம்னா அது ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல பொங்கி வரல, அதான் வெள்ளை பொங்கி. வெள்ளைனா வந்து வெள்ளைப்பூண்டு. ஓகே, வெள்ளைன்னா வெள்ளுள்ளி, வெள்ளைப்பூண்டு, வெள்ளைனா வெள்ளைப்பூண்டு, பொங்கினா புங்கம் பருப்பு, திரியானா 2 திரிதான் திரிக்கிறான், பொய் சொல்றான். ஓகே, அதுக்கு திரிகடுகு, திரிபலை. அப்பாசி டாய்லெட்டை எட்டி பார்த்துட்டு இந்த பச்சை லிக்யூட விட்டா வெள்ளையா பொங்கி வரும்னு திரியா திரிக்கிறான். அப்புறம் வந்து விலங்குகளின் பீச்சுகளான ஆக்ரான நசியங்களும் கோட்டான் வலியான் ஆகிய புட்களின் இறகு ஆலகால விடத்தைலம் பயன்படும். இது வந்து வலிப்பிலையும் வரும். ஆலகால விடத்தைலம் வலிப்பிலையும் வருது. அபஸ்மாரம் மயக்க நோய்க்கும் ஆலகால விடத்தைலம் வரும். இந்த வலியான் கோட்டான் வந்து அப்பாசு வலிய கோட்டு போட்டிருப்பான். வலிய மீன்ஸ் பெரிய, அப்பாசு வலிய கோட்டு போட்டிருப்பான். வரும்போது கோட்டெல்லாம் டாய்லெட் கலருவன், கோட்டெல்லாம் போட்டுதான் டாய்லெட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்ப்பான். அது அப்பாசு வலிய கோட்டு போட்டிருப்பான். வலியனா வலியான், கோட்டுனா கோட்டான். இவைகளின் ஆக்ரான நசி. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்காக தான். எல்லாத்துக்கும் ஃபார்முலா போட்டா நமக்கு எல்லாமே மறந்துடும். நீங்க கொஞ்சம் இதை எழுதி வச்சு முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கோங்க. அது எல்லாமே எந்த ஒரு லைனுமே நம்ம இப்போ இது இந்த நம்ம பிஜி நிஸுக்கு போறனாலும் சரி, எம்ஆர்பி போறனாலும் சரி, எந்த லைனுமே நம்ம விடக்கூடாது. ஓகேவா? அதுலயே நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறத நான் சொல்லிக்குவேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் அதிகமா பாருங்க. மிச்சம் எந்த லைனுமே விடாம ஒரு வழி அப்படி அதுல ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டு வரணும். அப்புறம் வந்து கருங்காக்கட்டான் பூ, பிரம்மிய வழுக்கை, நன்னாரிவேர், சதாவேர், அகத்தியிலை இவற்றின் கியாளம், வில்வாதி இலகம், வல்லாரனை போன்ற மருந்துகள், மூர்ச்சை உன்மாத்தம் இவற்றால் கூறப்பட்ட மருந்துகள் ஆகியவை பயன்படும். மூர்ச்சை உன்மாதத்துல சொன்ன மருந்தும் நம்ம இதுல கொடுத்துக்கலாம். இதுல வந்து இதுக்கு கருங்காக்காட்டான் பூக்கு என்னதுன்னா, கருங்காட்டுல அப்பாசு சதா கிட்ட பிரேமம் பண்ணி வில்லத்தனமா வல்லவன் கிட்ட நன்னா அகப்பட்டுட்டா. கருங்காட்டுல அப்பாசு சதா கிட்ட பிரேமம் பண்ணி வில்லத்தனமா
வல்லவன் கிட்ட நன்னா அகப்பட்டுட்டா. கருங்காட்டுன்னா கருங்காக்கட்டான் பூ, அப்பாஸ்னா அபஸ்மாரத்தோட மெடிசின், சதா கிட்டனா சதா வேர், பிரேமம் பண்ணினா பிரமிய வழுக்கை, வில்லத்தனமானா வில்வாதி லேகியம், வல்லவன்னா வல்லாரை நெய், நன்னா நன்னா அகப்பட்டுட்டா நன்னாரி நன்னா. நர்மதா டாக்டர், நர்மதா டாக்டர். ஹலோ மேம். டாக்டர் இப்ப அந்த சவுண்ட் எதுவும் கேக்குதா டிஃபரெண்டா? கேட்கல மேம். ஓகே, எதுவும் அந்த மாதிரி டிஃபரெண்டா எதுவும் கேட்டேன்னா என்ன சொல்லுங்க, நான் என்ன சவுண்ட்னு பாத்துக்கிறேன். ஓகே மேம். அப்புறம் பிற நோய்களுக்கு துணையாக மயக்கம் மூர்ச்சை ஏற்படி இந்நோய்களுக்கான மருத்துவம் செய்ய வேண்டும். குருதி இருப்பின் அதை நீக்க வேண்டும். மூச்சடைப்பு இருந்தால் இசிவகற்றி மருந்துகளும், தமரகம் செயலற்று கிடந்தால் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ சேர்ந்த மருந்துகளும் தரலாம். நஞ்சுகளால் ஏற்பட்ட மயக்கம் மூர்ச்சையினால் தெளிய வைத்து நஞ்சுகளுக்கான முறிவு செய்ய வேண்டும். நஞ்சுகளுக்கு இவ்வாறே மருத்துவம் செய்யலாம். இப்ப வந்து அப்பாஸ் இந்த டாய்லெட் விளம்பரத்தை நடிச்சு அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு உடனே என்ன பண்றான்னா, கோயில்ல போய் குங்குமம் வச்சு கற்பூரம் காட்டி கும்பிடுறான். அதான் தமரகம் செயலற்று கிடந்தா பச்சை கற்பூரம் பிளஸ் குங்கும பூவு சேர்ந்த மருந்துகள் தரலாம். ஓகேவா? இப்ப அபாஸ்மார நோய் அப்பாஸ் நம்ம இது பண்ணி அவன் நம்ம ஒரு டாய்லெட்டுக்குள்ள அவனை ஃபர்ஸ்ட் புத்தி தெளிவினே, பிரம்மை கண்கள், இருள் கம்மல், அந்த 3 குரங்கு பிளஸ் டாய்லெட்டுக்குள்ள இந்த டாய்லெட்டை வச்சுதான் நீங்க விளம்பரம் பண்றீங்கன்னு சொன்னோன்னா அந்த டாய்லெட்டை பார்த்து பல்லக்கடி முற்குறிகள் சொல்றேன். பல்லக்கடிக்கிறான், நுரையா வாந்தி ஆகுதல், கை கால் உதறுதல், ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் அறிவும் புலன்களும் செயலிழத்தல், வலி மயக்கம், அழல் மயக்கம், ஐய மயக்கம். மெடிசின் வந்து இந்த க்ளூ எல்லாம் போட்டிருக்க முடிஞ்சிச்சு. மயக்க நோய் வந்து இவ்வளவுதான், கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் இந்த சூதிகாவாதம், காக்கை வலிப்புல எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால நான் வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல இதை நான் இந்த கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மேம். ஹலோ, கேளுங்க டாக்டர். டவுட் மேம். சொல்லுங்கம்மா. யாரு பேர் என்ன? ரீனா மேம். ரீனா இருக்கீங்களா? சூப்பர் டாக்டர். நீங்க இல்லன்னு நினைச்சேன். ஓகே மேம், என் தங்கச்சியோடது வரும் மேம், பிருந்தான்ட்டு அம்மாவோட போன்ல யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ, அதனால. ஓகேம்மா. மேம், இதுல வந்து கருங்காட்டின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னீங்களா மேம்? கருங்காட்டன் பூ பிரம்மிய வழுக்கைக்கு. அதுல வந்து வில்லத்தனமாக அதுக்கப்புறம் என்ன மேம் சொன்னீங்க? கருங்காட்டில் அப்பா சதா கிட்ட, கருங்காட்டுல அப்பா சதா கிட்ட பிரேமம் பண்ணி வில்லத்தனமா வல்லவன் கிட்ட நன்னா அகப்பட்டுட்டா. வல்லவன் கிட்ட. ஓகே, வல்லவன் கிட்ட நன்னான நன்னாரி, அகப்பட்டுட்டான அகத்தியில. ஓகே. Thank you ma'am. ஓகே மேம். அப்புறம் அடுத்தது நம்ம போலாமா? டாக்டர், இந்த கதை க்ளூல வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்போ இந்த அபஸ்மாரத்துக்கு அப்புறம் சூதிகவாதம் பிளஸ் காக்கை வலிப்பு நம்ம இப்ப வந்து இதுல எதுவுமே இல்ல. நான் லாஸ்ட் half an hour கிளாஸ்ல நான் இதை எடுத்துக்கிறேன். சரியா? நம்ம இப்ப வந்து குட்டம் போய்க்கலாம். குட்டம் பேஜ் நம்பர் 197. உங்களுக்கு என்ன பேஜ் நம்பர்னு சொல்லி தெரியல. சேம் அதே தானா? குட்டம் சாப்டர் எடுங்க. தோல் பிணிகள். வீட்டுக்கு போயிட்டு பண்றேன். எடுத்துட்டீங்களா டாக்டர்? ஸ்டார்ட் பண்ணலாமா? சிஸ்டர், டாக்டர் குட்டம் கிளாஸ். தோலை பற்றி வருகின்ற பிணிகள் 18. இவை குட்டம், தோலை, தோற்பிணி, சருமநோய் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படும்.
படத்தாமரை, வெண்குட்டம், தொழுநோய் முதலிய பிணிகள் யாவும் இப்பகுப்பினுள் அடங்கும். நம்ம பொதுவா குஷ்டம்னா லெப்ரசி அப்படின்னு சொல்லிடுவோம், அதெல்லாம் கிடையாது. அதுல இல்ல, படர்தாமரை, வெண்குஷ்டம், தொழுநோய் எல்லாமே இந்த குட்டத்துக்கு கீழே தான் வருது. எனவே குட்டம் என்ற சொல் தற்போது வழக்கில் பெருநோயை குறிப்பது போலன்றி பல தோற்பிணிகளையும் கூட்டமாக குறிக்கும் பொது பெயராகும். நோயியல் தோல் பிணிகள் எப்படி இருக்கும், நீங்க இதுல லெப்ரசி பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அதை வச்சு நீங்க ரொம்ப பளபளன்னு இருப்பாங்க. நிறம் மாற்றம் அடைதல், தடித்தல், திணவு, நோவு, எரிச்சல் ஆகியவை காணப்படுதல், வெள்ளை, சிவப்பு, கருப்பு அல்லது பல நிறங்களை உடைய படைகள் உண்டாதல், வியர்வை இட்டியோ அதிகரித்தோ இருத்தல், சிறு காயப்பட்டாலும் பெரு புண்ணாதல், அதில் கரிய குருதி வடிதல். ஓகே, குட்ட நோயாளிகளுக்கு சிறு காயம் பட்டாலும் அதிலிருந்து எண்ணெய் நிறைந்த குருதி வடியும். கரிய குருதி வடிதல், களலைகள் காணுதல், கை கால் விரல்கள் குறைதல், புளி புண்கள் உண்டாதல் ஆகிய இயல்புகள் உடையன. ஆஸ்பத்திரிக்கு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல, ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு கூட போனோம். எங்க அங்க போக முடியும். ஒரு பொண்ணு கைவலி கால் வலிக்கு பாத்துக்கல. அழுகிய நீர்வாழ் உயிர்களான மீன், நத்தை, நண்டு, சிப்பி ஆகியவை மிகுதியாக உண்ணல். இந்த மீன், நண்டு, நத்தை, சிப்பி ஆகியவை அதிகமா சாப்பிட்டாலும் குட்டம் வருமா. உணவு உண்ட பின் யோகா பயிற்சி செய்தல், இது பார்த்து வச்சுக்கோங்கம்மா. உணவு உண்ட பின் யோகா பயிற்சி செய்தல், இதனால வரும் நோய் எதுன்னு கேட்பாங்க, குட்டம். இதே நம்ம யோக நிலையில் தவறி நடப்பின் உண்டாகும் நோயின்னு சொல்லி நேத்து உள்ள கிளாஸ்ல பார்த்தோம். என்ன கதை போட்டோம்னா, உமா யோகா தப்பா பண்ணி அவளுக்கு இந்த நோய் வந்துட்டு. உமானா என்னது, உன்மாத்தம். அத கொஞ்சம் பாத்துக்கோங்க. யோக நிலையில் தவறு ஏற்படி நோய் வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவு உண்ட பின் யோக பயிற்சி செய்வதால் குட்டம் உண்டாகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணி வைங்க, இது கேட்பாங்க. தன்வினை பலவினை இவற்றால் இந்நோய் பிறக்கும். தன்வினை பலவினா கண்ம நோயினாலும் இது வரும்னு சொல்றாங்க. இவற்றுடன் மிகுந்த வெப்பம், மிகுந்த சீதளம், அலர்ச்சி, மாந்தம், வாந்தி, போகம், மனத்துயர், அதிக தூக்கம், சோற்றுடன் மயிர், உயிர், தவிடு, மண் ஆகிய உட்கொள்ளல் முதலியவற்றாலும் இந்நோய் பிறக்கும் என யூகி முனி 800 கூறப்பட்டுள்ளது. மேலும் திருமூலர் கிரந்தி சுழல் மேகத்தாலும் பயாதி மண்ணுல பல வண்டினாலும் இது வரலாம் என்கிறார். ஓகே, கிரந்தி சுழல் மேகத்தாலும் பயாதி மண்ணுல வண்டினாலும் இது சொன்னது யாருன்னு கேட்பாங்க, திருமூலர். ஓகே, இதை மென்ஷன், இதை நோட் பண்ணி வைங்க. இத சொன்னது திருமூலர். இது நிறைய எம்டி கொஸ்டின் இது வந்திருக்கு. அப்புறம் பொது குறிக்குணங்கள். பொதுவாக தோல் பிணிகள் வரும் முன்னர் மூக்குத்தண்டு, காது, முகம், கால், தொடை, மார்பாய் இடங்களில் மினுமினுத்தல், தோல் கடினமாதல். சேம் லெப்ரசி பேஷண்ட கொஞ்சம் நினைச்சிட்டு நீங்க இதை படிச்சாலே தெரியும் போதும். தோல் கடினமாதல், மிகுந்த வியர்வை உண்டாதல், உடல் பருத்தல், கொப்புளங்கள் காணல் போன்ற முக்குறிகள் காணும். நாட் செல்ல செல்ல இவ்விடங்களில் தோல் கருத்தேனும் வெளுத்தேனும் சிவைத்தேனும் படைகள் உண்டாகும். படைகளில் திணவு, திமிர் அல்லது மூடம் ஏற்படும். இவ்விடங்களில் புண்ணுண்டானால் அவை எளிதில் ஆறாம். யாருக்காவது டவுட் இருக்கா டாக்டர்? நோய் எண் பகுப்பு குட்டம் 18, குட்டம் 18, கற்பம் 108, வலிப்பு 18, குட்டம் 18. என்னென்ன குட்டம்னா, புண்டரீகம், விற்போடகம், பாமம், கஜசர்மம், கரணம், அப்பரிசம், விசர்ஷிகம், விபாதிகம், கிடீபம், சர்மத்தலம். ஆயுள்வேதியர் மேற் சொல்லப்பட்ட கரணம், கிருஷ்ணம், அவரிசம், ஸ்வேதம் என்ற 4 வேறாய் கபால, புசிய, சிம்மிகம், காக்கசம், அலசம் என்ற 4 கூறுவர். நோய் வரும் வழியால் பகுப்பு. வியாதியுன் 3 விளங்கிய குட்டங்கள். இங்க இதுல பயாதி மண்ணுல பல வண்டினாலும் அது கேட்பாங்க. பயாதி மண்ணுல பல வண்டினாலும், வண்டினால் 8. இந்த வண்டு மண்ணுல உள்ள வண்டு அதனால வர்றது 8 வகைப்படும். அதுக்கு கீழே அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. 11 தோல் பிணிகளில் கிரந்தி, மேகம் ஆகிய பிணிகள் தோல் கேடுட்டு வருகின்றவை 6. கிரந்தி, மேகம். கிரந்தினா ராவை எடுத்துட்டு ஹிந்தின்னு படிங்க. ஓகே, ஹிந்தி.
கிரந்தி மேகம் ஹிந்தி. ஹிந்திக்காரன் யாரு? ஹிந்திக்காரன் நமக்கு ஏறாம ஏன்னா இங்க பண்றான். ஓகே, ஹிந்திக்காரன் யாரு? கிரந்தி வந்து எத்தனை வகைப்படும்? 6. ஓகே, கிரந்தி 6. கிரந்தி மேகம் ஆகிய பிணிகளால் தோல் கேடுட்டு வரும் குட்டம் 6. அப்புறம் வந்து நீர் முதல் மண் ஈராய் வாழ்கின்ற வண்டு போன்ற உயிரினங்களால் ஏற்படுகின்றன 8. இதுக்கு என்ன க்ளூனா வண்டு முருகன் எட்டி பாக்குறான். ஓகே, வண்டு முருகன் எட்டி பாக்குறான். எட்டினா 8. ஹிந்திக்காரன் யாருன்னா 6. புழு போன்ற கிருமிகள் நுண்கிருமிகள் இவற்றால் உண்டாகியவை 4 என்று கூறப்படுகிறது. 4. இதில் கிருமிகளாலும் தோல்பிணிகள் ஏற்படுகிறது என்று குறிக்கும் கருத்து பல நூல்களிலும் பறக்க காணப்படுகிறது. குருநாடியில் வரும் கீழ்கண்ட பாடல் புழு கடி போல் காணுமது கிருமியாலே. அத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கிருமி குருநாடி. கிரு குரு புழு கடி போல் காணுமது கிருமியாலேன்னு சொன்னது எந்த நூல்லனா குருநாடி நூல்ல அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வைங்க. இது MRP கொஸ்டின், TNPSC கொஸ்டின்ல நிறைய புழு கடி போல் காணுமது கிருமியாலே. திரேக மதில் சொறி குட்டம் கிருமியாலே. கிருமியின் வந்தாலே கிருமி குருநாடி. ஓகே, குட்டமுடன் திரேகமெல்லாம் பறக்கும் போது குழி குழியாய் கிருமியினார் கொள்ளும் புள்ளி. கிருமி வந்தாலே கிருமி குரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உடலின் 7 தாதுக்களும் மெலிவடைந்தாலும் மெலி அடையாவிட்டாலும் பித்த பொருட்களின் உணவாதி சேர்க்கையால் அதிகரித்து பித்தமானது சமானத்து அடைந்து பித்தம் பித்தவாதம் பித்தகமம் முக்குற்றம் இவைகளில் தனித்தனி மூன்றவுமாகிய சம்பந்தங்களை கொண்டு இரத்த ரச தாதுக்கள் கொதிக்க செய்து அச்சமான வாயு. இதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல வர்றது கீழே இரத்த கப மல செல கெடுதிகளை கொண்டு குட்ட ரோகம் வருது என்று சொல்றது ஜீவராட்சமிர்தம். மல ஜல கெடுதிகளை கொண்டு குட்ட ரோகம் வரும் அப்படின்னு எந்த நூல சொல்லியிருக்காங்கன்னா ஜீவராட்சமிர்தம். ஜீவராசிகள் நீரு மலம் ஜீவரட்சாமிர்தம். ஜீவராசிகள் நீரு மலம் போகாம இருக்க மாட்டாங்க. ஓகே, மலம் ஜலம் ஜீவரட்சாமிர்தம். ஜீவ ரட்சாமிர்தம். ஓகே, மல ஜல கெடுதிகளை கொண்டு குட்டநோய் வரும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீவ ரட்சாமிர்தம். ஜீவராசிகள் மல ஜலம் போகாம இருக்கவே மாட்டாங்க. ஓகே, மல ஜல கெடுதிகளால் வருகிறதுன்னு சொல்லி ஜீவரட்சாமிர்தம். வாத பித்த கபங்களில் வாதம் காரணமாக ஏற்படும் குட்ட லட்சணம். வாதம் காரணமாக ஏற்படும் குட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சொர சொரன்னு இருக்கும். வாதத்தோட கேரக்டர் இதுதான். சொர சொரன்னு இருக்கும், கரும நிறமா இருக்கும் அல்லது கடும் சிவப்பு நிறமாக இருக்கும். கருமை தான் இல்ல, கருமை அல்லது கடும் சிவப்பாக இருக்கும். கடினமான வேதனைகள் காணப்படும். கருமை, சொர சொரப்பு, கடினம் இதெல்லாம் வாதத்தோட கேரக்டர். பித்தம் காரணமாயின் ஊசியால் குத்துவது போன்ற வலி. பித்தம்னா ஊசியால் குத்துவது போன்ற வலி இருக்கும். சூடு இவைகளுடன் ரத்தம் நீர் சீல் இவைகளை ஒதுக்கி கொண்டு இலகும் தன்மையுடன் தடிப்பாகவும் பளபளப்பாகவும் அரிப்புடனும் காணப்படும். பித்தம்னா அழகு, அழகுனா பளபளப்பு. பித்தம்னா அழகு, அழகுனா பளபளப்பு. பளபளப்புடன் அரிப்பாக காணப்படும். சீதளம் கடினம் ஆகிய தன்மைகளையும் காட்டும். இருவகை காரணங்கள் கலந்திருக்கும் குட்டங்கள் தொந்தம் எனவும், அதாவது வாதமும் பித்தமும் சேர்ந்து இருக்கிறதுனால தொந்தம் சொல்றாங்க. தொந்தம் எனவும் குற்றங்கள் மூன்றின் காரணமாக ஏற்படும் குட்டங்களுக்கு 3 வித லட்சணங்களும் காணப்படும். இனி தோல் முதலிய 7 உடற்தாதுகள் பற்றிய லட்சணங்கள் பார்ப்போம். குட்டம் ரச தாதுவில் மட்டும் இருப்பின் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? நிறத்தில் மாறுதல், புல்லரித்தல், திடீரென குத்துதல் போன்ற. ரசம்னா மேல ஸ்கின்ல வருது, தோல்ல என்னெல்லாம் தோல்ல நிறம் மாறுதல் இருக்கும். அந்த புல்லரித்தல் மாதிரி, புல்லரித்தல் இந்த மயிர்கால்கள்லாம் தூக்கி நிக்கிற மாதிரி புல்லரித்தல். திடீரென குத்துதல், வலி, ஊசியினால் குத்துவதால் உண்டாகும் உணர்ச்சி குறைவு, தடிப்பு, அதிகமான வியர்வை லட்சணங்கள் காணலாம். ஸ்கின்ல என்னெல்லாம் நடக்கும் அதான். ஓகே, ஊசியினால்
குத்துவதால் உண்டாகும் உணர்ச்சி குறைவு. இது என்னென்ன கதை, என்ன கூனா, சார் திடீர்னு வர்றாரு உங்க கிளாஸ்ல, ஒரு சார் திடீர்னு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ஒரு சார் திடீர்னு வந்து ஊசி வச்சு படிப்பியா படிக்க மாட்டியான்னு குத்துறாரு. ஓகே, சார் திடீர்னு வந்து ஊசி வச்சு படிக்க மாட்டியான்னு குத்துறாரு. சாருன்னா சாரம், சாரம் செந்நீர் ஊன் கொழிப்பு. சாரத்தோட என்ன ஒரு இதுதான் ரசம்னு சொல்லுவோம், சரியா? சார் திடீர்னு வந்து ஊசி வச்சு படிக்க மாட்டியான்னு குத்துறாரு. அப்ப சார் திடீர்னு வந்தா நமக்கு என்னென்ன வரும்? திடீர்னு வந்தா ஒரு புல்லரிக்கும், அப்புறம் வந்து நிறம் மாறுதல், புல்லரித்தல், திடீரென குத்துறது, ஊசி மாதிரி குத்துறது, உணர்ச்சி குறைவு, தடிப்பு, அதிகமான வியர்வை. அவரை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஓவரா ஸ்வெட் ஆகி அதிகமான வியர்வை உண்டாகும். ஓகே, குட்டம், ரத்த தாதுவில் சென்றிருப்பேன். சாரத்துக்கு அப்புறம் என்னது? செந்நீர். செந்நீர்ல இருந்தா என்ன நடக்கும்? அரிப்புடன் சீல் பிடிக்க செய்யும். சீல் அதான் நம்ம வந்து பொதுவா பிளட்ல அந்த ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட் வரும்போது நம்ம அதுக்குதான் பிளட் பியூரிஃபையர், ஏதாவது ரத்தத்தை சுத்திப்படுத்துற மெடிசின் கொடுத்தாலே நம்ம ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரியாகும். ஸோ முட்டை ரத்தத்துல வந்தா என்ன நடக்கும்? அரிப்புடன் சீல் பிடிக்க செய்யும். புண்ணு வர்றதான் அரிப்பு பிளஸ் சீல் பிடிக்க செய்தல். குட்டம், மாமிச தாதுவில் சென்றிருப்பேன். சாரம் செந்நீர், மாமிசம்னா ஊனு, மாமிச தாதுவில் சென்றிருப்பேன். வறட்சி, சொரசொரப்பு ஆகியவற்றுடன் பிளக்கும் வலி குறையாத்தன்மை வாய்ந்த கட்டிகள் தோற்றமளிக்கும். வறட்சி, சொரசொரப்பு, இதுக்கு வந்து நல்ல கெட்டியான மாமிசம் கொடுக்கலன்னு கடைக்காரனா சரசரன் இழுத்து போட்டு பொழக்குறாங்க. ஓகே, நல்ல கெட்டியான மாமிசம் கொடுக்கலன்னு கடைக்காரனா சரசரன்னு இழுத்து போட்டு பிளக்குறாங்க. நல்ல கெட்டியானன்னா இந்த கட்டிகள் உண்டாகும். மாமிசம்னா குட்டம் வந்து மாமிச தாதுல இருந்தா என்ன நடக்கும்? கடைக்காரனா சரசரன்னா சொரன்னு இருக்கும். வறட்சி, சொரன்னு பிளக்குறாங்கன்னா பிளக்கும் வலி. இது வந்து மாமிசத்துக்கு. குட்டம், கொழுப்பு என்ற தாதுவில் சென்றிருப்பின் கை கால் முடக்கம், குறுகல், அவயங்கள் பிளப்பது போன்ற வலியும் புண்களும் ஏற்படும். கொழுப்புன்னா கொழும்புக்காரங்களோட கை கால் குறுகி முடங்கி போய் இருக்கிறாங்க. கொழும்புக்காரங்க கை கால் குறுகி முடங்கி போய் இருக்காங்க. கொழுப்பை வந்து கொழும்பு ஆக்கிறாங்க. ஓகே, கொழும்பு, கை கால் முடக்கம், குறுகல், அவயங்கள் பிளப்பது போன்ற வலி, புண்கள். கொழுப்புக்கு கொழும்புன்னு போட்டு கொழும்புக்காரங்களோட கை கால் குறுகி முடங்கி போய் இருக்கிறாங்க. கூறிய 3 தாதுக்கள் குற்றத்தின் லட்சணங்களும் ஒரு சேர தோற்றமளிக்கும். நான் என்னதான் உங்களுக்கு ப்ரூவ் போட்டாலும் நீங்க லைன் பை லைன், நான் அடிக்கடி சொல்றதா லைன் பை லைன் படிக்கணும். ஒரு क्वेश्चन கேட்டோம்னா இந்த பேஜ்ல இருக்கு, இந்த லெசன்ல இருக்குது, இது இந்த பேஜ்ல இருக்குது, இந்த பேராகிராஃப்ல இருக்குது, இந்த பேராகிராஃப்ல இந்த லைன்ல இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த அளவுக்கு நீங்க இதை ரிவிஷன் விட்டு படிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் நடக்கும். இந்த ப்ரூவ் போட்டாலும் ப்ரூவும் அந்த டைம்ல நமக்கு இதுல என்ன கதை போட்டாங்க அப்படின்னு அந்த நேரம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கு திரும்ப படிச்சா மட்டும்தான் நடக்கும். எலும்பு, மஞ்சை ஆகிய தாதுக்களில் குட்டம் சென்றிருப்பின் கண்கள் சிவக்கும், புண்களில் கிருமிகள் உண்டாக்கி புழுக்கள் உண்டாகும். இதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்து டயபெட்டிக் அல்சரை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, புண்களில் கிருமிகள் உண்டாகும், அத்துடன் தொண்டையும் கட்டிவிடும். புண்கள்ல கிருமிகள் உண்டாகி அத்துடன் தொண்டையும் கட்டிவிடும். இது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. கிருமினால என் தொண்டையே கட்டி போச்சு. ஓகே, கிருமினால என் தொண்டையே கட்டி போச்சு. கிருமிகள் உண்டாகி தொண்டை கட்டிவிடும். சுக்கில சோனித தாதுக்களின் குட்டம் சென்றிருப்பின் ஆண் பெண் இருபாலருக்கும் குட்டம் காரணமாக சுக்கில சோனிதம் பீடிக்கப்படின் அவர்களுக்கு தோன்றும் குழந்தைகளுக்கும் குட்ட நோய் தொற்றிக் கொள்ளும். குழந்தைகளுக்கும் குட்ட நோய் தொற்றிக் கொள்ளும். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, குட்ட நோய் அம்மா அப்பாவுக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு வரும். கூற்று 1 வரும், குழந்தைகளுக்கு குட்ட நோய் தொற்றிக் கொள்ளும். கூற்று 2, இந்த குட்டம் நோய்கள் பேரண்ட்ஸுக்கு, ஆண் பெண் பாலருக்கு பீடிக்கப்பட்டிருப்பின் அந்த குழந்தைகளுக்கு குட்டநோய் தொற்றிக்கொள்ளும். கூற்று 2 வந்து குழந்தைகளுக்கு குட்டநோய் தொற்றிக் கொள்ளாது அப்படின்னு போட்டுட்டு, இல்ல ஆன்சர் கூட்டு சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. அதனால இதை வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு குட்டம் நோய் தொற்றிக் கொள்ளும். அப்பாவுக்கு அந்த பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இருக்கும்.
இரத்ததாது மிகுவதால் குட்டம், பெருநோய், விபூதி கட்டி, சிவந்த குருதி தடிப்பு, சரும சிவப்பு ஆகிய நோய்கள் வருமென கூறப்பட்டிருப்பதாலும் காண்க. தோல்பிணிகள் 18 பத்தி U800ல என்ன சொல்லியிருக்காங்க? U800ல தான் இந்த புண்டரீகம், விற்போடகம், பாமம், கஜ சர்மம், கரணம், சிகுரம், கிருட்டினம், அபுதுபுரம், மண்டலம், அபரிசம், விசர்ஜிகம், விபாதிகம், கிடீபம், சர்மத்தலம், சேத்ரு, சிந்துமா, சதாரு, சுவேதம் என 18 சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். 3000 புண்டரீகம், இத க்ளூ பெண் உறுப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமரையின் பூவிதழ் போல் காணப்படும். இவை கருப்பு அல்லது வெளுப்பு நிறத்துடன் இருக்கும். இப்பகுதிகளில் தினவு அதிகம் கண்டு பன்னீர் போன்ற நீர்வடியும். இது கேட்பாங்க. பன்னீர் போன்ற நீர்வடியின் குட்டம் எது? கபத்தினால் உண்டாகும். இந்நோய் மிக்க வருத்தத்தை கொடுத்து நோவு உண்டாகும். இது உடல் முழுவதுமாக முகம், காதுகளில் உண்டாகும். இந்த முகம், காதுகளில் உண்டாகும் குட்டம் எது? நிறைய எம்டி கொஸ்டின்ல இத பார்த்துருக்கோம். காதுகளில் உண்டாகும் குட்ட நோய் பன்னீர் போன்ற நீர்வடியின் குட்ட நோய். இப்போ விற்போடகம், விற்போடகத்துக்கு க்ளூ என்னன்னா நல்ல பாம்பு படம் எடுக்கிறத பார்த்து கஞ்சலம் உண்டாகி உடம்பெல்லாம் தீ கொழுந்து பட்டது போல் தினவு எடுத்து நல்ல பாம்பு படம் எடுக்கிறத பார்த்து கஞ்சலம் உண்டாகி தீ கொழுந்து பட்டது போல உடம்பெல்லாம் தினவு எடுத்து தூக்கம் வருது. இது நல்ல பாம்பு படம். விற்போடகம், அதுல வர படம். விற்போடகம் படம். நல்ல பாம்பு பாதியில நல்ல பாம்போட தோல் மாதிரி இருக்கும். பாதியில நல்ல பாம்பு மாதிரி மினுமினுத்து காணப்படும். பாதியில நல்ல பாம்பு மாதிரி உரிந்து வீக்கம் உண்டாகும். இப்படி கொடுத்துருப்பா. இதுல நல்ல பாம்பு படம், போடகம் படம். நல்ல பாம்பு படம் எடுக்கிறத பார்த்து சஞ்சலம் உண்டாகி உடம்பெல்லாம் தீ கொழுந்து பட்டது போல தினவெடுத்து எனக்கு தூக்கம் வருது. ஓகே, இதான் விற்போட குட்டம் உண்டாகி உடல் முழுவதும் தினவு உண்டாகும். தோலில் பொறுமி வெடிப்புண்டாகி அவ்விடத்தில் தீ கொழுந்து பட்டது போல எரிச்சலை கொடுக்கும். தீ கொழுந்து பட்டதை போல எரிச்சலை கொடுக்கும் குட்டம் எதுன்னு கேட்பாங்க. நல்ல பாம்பின் படம் போன்று தடித்து இருக்கும் படம் போடகம். இவ்விடங்கள் வெளுப்பா இருக்கும். பின் சொறி உண்டாகி சொல்லுவாங்க. தூக்கமும் சஞ்சலமும் உண்டாகும். இது பார்த்து வச்சுக்கோங்க. தூக்கமும் சஞ்சலமும் உண்டாகும் குட்டம் எது? அப்புறம் பாம குட்டம். பாம குட்டத்துக்கு கதை. வெள்ளை பாமா தாமரை குடத்துக்கு கீழே இருந்தனால உடல் முழுவதும் எரிந்து கை கால் குறையுது. அதற்கு மருந்தா பாம்பின் தோலை உரித்து கொடுக்குறாங்க. வெள்ளை பாமா தாமரை குடத்துக்கு கீழே இருந்தனால உடல் முழுவதும் எரிந்து கை காலு குறைஞ்சிட்டு. அதற்கு மருந்தா பாம்போடைய தோலை உரிச்சு கொடுக்குறாங்க. வெள்ளை பாமா தாமரை குடத்தின் கீழ் இருப்பது அப்படின்னா தாமரையின் குடை போல் தோல் மாறுதல். உடல் முழுவதும் சொறியின் தினமும் உண்டாதல். பாம்பின் தோல் போல உரிந்து. அதுக்கு மருந்தா பாம்பின் தோலை உரிச்சு கொடுக்கணும் பாமாவுக்கு. அதான் பாம்பின் தோல் உரிந்து வீக்கம் உண்டாதல் ஆகிய குறிகளும் ஏற்பட்டு கை கால் குறைவு. பாமானா ஒரு பொண்ணு, சத்தியபாமாவோ ஏதோ ஒரு பாமா. அந்த பாமாவுக்கு கை கால் குறைவு இருக்கும். அந்த சத்தியபாமா என்ன பண்றா? வெள்ளை பாமா தாமரை குடத்தின் கீழ் இருந்தனால உடல் முழுவதும் எரிந்து கை கால் குறைவு. அதற்கு மருந்தா பாம்பின் தோலை உரித்து கொடுக்குறாங்க. இங்க விற்போடகம் பாத்தீங்கன்னா நல்ல பாம்போடைய படம். இது நல்ல பாம்பின் தோல் போல் உரிந்து வீக்கம். கஜ சர்மம், கஜோனா கஜேந்திரன், யானை எப்படி இருக்குமோ அதுதான். உடல் கருத்தல், தோல் உரித்தல், சிவத்தல், தோல் வறண்டு வெறன்னு இழுத்தல். அந்த யானையோட தோல் எப்படி வெறன்னு ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும். வெடிப்பு ஏற்பட்டு சொறியின் தினம் உண்டாகும். கால் விரல்கள் கனப்பு உண்டாகும். அதோடைய கால் விரல்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். யானையோடைய காலு தேகம் எங்கும் வலி எடுக்கும்.
வேகம் எங்கும் வலி எடுக்கும். யானை கால் விரல் கனப்பு உண்டாகும் அப்படின்னு கஞ்ச சர்ப்பம் படிச்சு வச்சுக்கோங்க. கரணம் கரணம் காக்கணம். கரணம் காக்கணம் இதுல வந்து உடலில் காக்கணம் புவி நிறத்தை காட்டும். இதுதான் இந்த இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன கிளேசம் உண்டாகும். ஏற்கனவே நம்ம வந்து விற்போடகத்துல வந்து தூக்கமும் சஞ்சலமும் உண்டாகும். காக்கணம் கரணம் கரணத்துல மன கிளேசம் உண்டாகும். உண்டாகும். அதெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இந்த கரணத்துல உடல் காக்கணம் புவி நிறத்தை இந்த கரணத்துல கொஸ்டின் கேட்கறதுனாலே உடல் காக்கண நிறத்தை காணப்படும் கேட்பாங்க. அப்புறம் வந்து மன கிளேசம் உண்டாகும். கரணம் இந்த குட்ட நோய் எது? மன கிளேசம். சிகுரம் வயிற்று தசை வீங்காம சிக்குன்னு வச்சிருக்கணும். சிகுரம் வயிற்று தசை வீங்காம சிக்குன்னு வச்சுக்கணும். வயிற்று தசையில பசுமையால் வெளிப்புண்டாய் சிவப்பு கருப்பாய் தினவெடுக்கும் தடிப்புகளில் சீர்வடியும். வயிற்று தசை வீங்காமன்னு சொன்னீங்களா சீல் புரியும். தசை வயிறு இல்லதான் தசை வயிறை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வயிற்று தசை வீங்காம சிக்குன்னு வச்சிருக்கணும். அதான் தசை வயிறு. தசையாவும் யோசிக்கணும். வயிற்றில் வீக்கம் உண்டாகும். வயிற்றில் வீக்கம் உண்டாகும். எப்போதுமே இந்த SPM கொஸ்டின்ல குட்டத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுல கொஸ்டின் வயிற்றில் வீக்கம் உண்டாகும், மன கிளேசம் உண்டாகும், உடலில் காக்கணம் புவி நிறத்தை காட்டும். இந்த மாதிரி கொஸ்டின். இதுல சிகரத்துல கேட்கிற கொஸ்டின் வயிற்றில் வீக்கம் உண்டாகும். அதான் வயிறு தசை வீங்காம சிக்குன்னு வச்சுக்கணும். அதான் அதோட கிருட்டினம். கிருட்டினத்துக்கு கதை கருப்பு கிருஷ்ணருக்கு தோல் சிவப்பு. அவருக்கு அரைக்கால் தலைதான் இருக்கும், கடித்து நாறுவார். கருப்பு கிருஷ்ணருக்கு தோல் சிவப்பு, அவருக்கு அரைக்கால் தலைதான் இருக்கும், கடித்து நாறுவார். கருப்பு விஷ்ணு உடல் முழுவதும் கருக்கும், சிவப்பு நிறமுடன் தோல் திமிர்க்கும், கடித்து நாறும். இது வந்து இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணர் கடித்து நாறுவார். நம்ம கிருஷ்ணர் வந்து அங்க எங்க விளையாடிட்டு போறதுனால கடித்து நாறுவாரு. தாதுக்களில் உஷ்ணம் தாக்கும். உடம்பெங்கும் தொண்டை புறங்கால் அரை விடங்களில் கண்டு பின்பு தலையில் விதியா காணும். புறங்கால் அதான் அவருக்கு வந்து அரை கால் தலை தான் இருக்கும். அரை காலு அரை காலு தலை. அவருக்கு அரை காலு தலை தான் இருக்கும்னா அரைன்னா அரை, காலுன்னா புறங்காலு, தலைன்னா தலை. தலையில் மிகுதியாய் காணும். இது கபத்தினால் உண்டாகும் நோய். கபத்தினால் உண்டாகும். இதே மாதிரி நம்ம பார்த்தோம் வந்து காது முகத்தில் உண்டாகும், முகம் காதுகளில் உண்டாகும் குட்டம். என்ன குட்டம்னா புண்டரீக குட்டம். இது வந்து புறங்கால் அரை தலையில் காணப்படும் குட்டம் வந்து கிருட்டின குட்டம். கருப்பு கிருஷ்ணருக்கு தோல் சிவப்பு, அவருக்கு அரைக்கால் தலைதான் இருக்கும், கடித்து நாறுவார். அவுதும்புறம் அவுதும்புறத்துக்கு அத்திக்காய் நிறைந்து தொங்கி ஆழ மயக்குது. அத்திக்காய் நிறைந்து தொங்கி ஆழ மயக்குது. அவுதும்புறம் அத்திக்காய். அத்திக்காய் போல் அரும்பி அடுக்கடுக்காய் முளைக்கும். உடம்பெங்கும் பரவும், உடலில் தோல் திரைந்து தொங்கும். அதான் அத்திக்காய் நிறைந்து தொங்கி, தொங்கிக்கு தோல் திரைந்து தொங்கும். தேகத்தில் திமிரும் சொறியும் உண்டாகும். சரீரத்தில் செந்நீர் பாயும். அத்திப்பழம் எதுக்கு கொடுக்கறோம்னா பிளட் கம்மியா இருக்கிறவங்க, அனிமியா இருக்கிறவங்களுக்கு செந்நீர் அதிகமா பாயறதுக்காக அத்திக்காய் குடிக்கிறோம். சோ செந்நீர் பாயம். மயக்கம் மிக உண்டாகும். அதான் அத்திக்காய் நிறைந்து தொங்கி ஆளை மயக்கும்னு போட்டேன். மயக்கம் உண்டாகும், மயக்கம் மிக உண்டாகும். மண்டல குட்டம். எம்ஜிஆர் மண்டை வெளுப்பா இருக்கும், உடம்பு கருப்பா இருக்கும், அதுல இருந்து சிவப்பு நீர் வடியும். எம்ஜிஆர் மண்டை வெளுப்பா இருக்கும், ஆனா உடம்பு கருப்பா இருக்கும், அதுல இருந்து சிவப்பு நீர் வடியும். ஓகே. எம்ஜிஆர்னா எம்னா மண்டல குட்டம், ஜீனா கிரீனு, ஆறுனா ரெட்டு. சிவப்பு நிறமாய் பச்சை சிவப்பு நிறமாய் இருக்கும். இது கேக்குறவங்க இதுல வந்து பச்சை சிவப்பு நிறமாய் இருக்கும் குட்டம் எதுன்னு கேட்பாங்க. எம்ஜிஆர். எம்னா மண்டலம், ஜீனா கிரீனு, ரெட்டு, ஆறுனா ரெட்டு.
உடம்பு முழுவதிலும் சிரசிரம் உண்டாகும். தலையில் வெளுப்பாக இருக்கும். எம்ஜிஆர் தலை வந்து நரைச்சு முடியா இருக்கும். ஓகே, தலையில் வெளுப்பாக இருக்கும். உடம்பு தடித்து கருப்பு நிறமாகும். சினமும் சொறியும் உண்டாகும். உடம்பு முழுவதும் சிவப்பு நிற நீர் கசியும். உடம்பு முழுவதும் சிவப்பு நிற நீர் கசியும் குட்டம் எதுன்னு கேட்பாங்க. மண்டல குட்டம். எம்ஜிஆருடைய மண்டை வெளுப்பா இருக்கும், உடம்பு கருப்பா இருக்கும். அதுல இருந்து சிவப்பு நீர் வடியும். அபரிசம். அபரிசம்னா ஸ்பரிசம், தொடுறது. ஓகே. தேகமிகன் வந்து உறுதி மிக கருக்கும். சிந்தேலன் உண்டாகும். தேகமிகன் உண்டாகும். வாய் மிஜன் உண்டாகும். தொட்டால் அதிர்ந்து வேதனையாகி மிக்க நீர் கசியும். தொட்டால் அதிர்ச்சி எதுக்கு? ஸ்பரிசம், தொடுறது. தொட்டால் அதிர்ச்சி வேதனையாகி மிக்க நீர் கசியும். வீங்கி வெடிப்புண்டாகும். விசர்ச்சிக குட்டகம். நான் வச்சிருந்த காசு 100 ரூபாயே போட்டு கட்டலாம். விசர்ச்சி குட்டகம் வந்து தோல் இந்த இது வாத பித்தத்தால் உண்டாகும். விசர்ச்சிக குட்டம் வாத பித்தத்தால் உண்டாகும். தொட்டால் எண்ணெய் போல் இருக்கும். தோல் வெளுப்பாக இருக்கும். தினவு எரிவு வேதனை மிக சிவப்பு தடிப்பு தோல் உறப்பு சலிப்பு வெட்கிப்பு வயிற்று இசிவு கோவிப்பு சுரம்சம். பிபி என்ன பற்றி விசாரிக்கிறாரு. எனக்கு வெக்கமும் கோபமும் வருது. பிபி வைஸ் பிரின்சிபால் என்ன பற்றி விசாரிக்கிறாரு. எனக்கு வெக்கமும் கோபமும் வருது. எனக்கு ஒரு பக்கம் வெக்கமும் ஒரு பக்கம் கோபம் வருது. பிபி என்ன பற்றி விசாரிக்கிறாரு. எனக்கு வெக்கமும் கோபம். பிபினா வாத பித்தத்தால வருது. என்னன்னா உடம்புல எண்ணெய் பூசியது போல இருக்கிறது. விசாரிக்கிறான்னா விசர்ச்சிக கூட்டம். எனக்கு வெட்கமும் கோபமும் வருதுன்னா வெட்கிப்பு கோபிப்பு ஆகிய குறிகுணங்களை காட்டும். பிபி என்ன பற்றி விசாரிக்கிறாரு. எனக்கு வெட்கமும் கோபமும் வருது. பிபின்னா வாத பித்தத்தால வருது. எண்ணெய்னா எண்ணெய் பூசின மாதிரி இருக்குது. விசாரிக்கிறாரு விசர்ச்சிக கூட்டம். எனக்கு வெட்கமும் கோபம் வருது. வெட்கம் கோபம் காணப்படும். விபாதிகம். விபாதிகம்னா வியாதி வந்தவன். வியாதி வந்தவன ஐபில போட்டா அவன் முகத்தை நல்ல பாம்பு மாதிரி மேக்கப் போட்டு மின்னு வச்சிருக்கிறான். வச்சிட்டு சந்துல போய் நின்னு தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிச்சு ஓவரா அடிச்சனால என்ன பண்றான், கைய காலையெல்லாம் அந்த போதையில கைய காலையெல்லாம் அறுத்து புண்ணாக்கிக்கிறான். அதான் வியாதி வந்தவன ஐபில போட்டா. வியாதினா விபாதிய குட்டம். ஐபினா ஐயா பீனா பித்தம். இது வந்து கப பித்தத்தால வருது. விபாதிக குட்டம் வந்து கப பித்தத்தால வருது. வியாதி வந்தவன ஐபில போட்டா அவன் முகத்துல நல்ல பாம்பு மாதிரி மின்னு வச்சுக்குவான். அவன் முகத்தை நல்ல பவுடர் எல்லாம் போட்டு நீட்டா நல்ல பாம்பு மாதிரி மின்னு வச்சுட்டு சந்துல போய் நிப்பான். சந்துல பரவி நின்னு சந்துல பறவை சும்மா அதுல ஒரு க்ளூ தான். நம்ம சந்துல பறவை கல் அடிக்கிறான். கல்லுனா விபாதி கல்லு. சந்துல நின்னு கல்லு குடிச்சு கை கால் அந்த போதையில ஆறாத கைய அறுத்து தோல் வெடிப்பு ஏற்பட்டாதான் இந்த இது கொஸ்டின் கேட்பாங்க. தோல் வெடிப்பு ஏற்பட்டு ஆறாத அறுத்து புண்ணாகும். கை கால் கண் காது கண்டம் வெடித்து வீங்கி புண்ணாகும். உடம்பு நல்ல பாம்பு போல மின்னு இருக்கும். சந்துகளில் கருப்பாக பரவும். வியாதி வந்தவன் ஐபில போட்டானா அவன் உடம்பு நல்ல பாம்பை மூஞ்சிய நல்ல பாம்பு மாதிரி மின்னு வச்சுக்கிட்டான். மின்னு வச்சு கைய அறுத்துக்கிறான். ஆறாத அறுத்த புண்ணாக்கிட்டான். ஆறாத அறுத்த புண்ணு. அப்புறம் கையை காலு காது கண்டா கண்ணு எல்லாம் வெடித்து வீங்கி புண்ணாகும். வெடிச்சு வீங்கி புண்ணாகும். இந்த ஒரு இதுலதான் வெடித்து வீங்கி புண்ணாகும் கொடுத்துருப்பா. இதை பார்த்துக்கோங்க. உடல் நல்ல பாம்பு போல் மினுப்பாகும். சந்துகளில் கருப்பாய் பரவும். சந்துகளில் கருப்பாய்
யானை மீது உட்கார்ந்து சினிங்கி சினிங்கி பேசுது. அப்படியே யானைக்கு மேலேயே சிறுநீர் கசிஞ்சிடுது. கிடிபத்தை கிளி ஆக்கிறோம். கிடி கிளி, பச்சை கிளி, உடம்பு பச்சையாகும். போயிட்டு வந்தாங்களா? மேல உட்கார்ந்து சின்ன சின்ன பேசிட்டு இருக்கு. யானைக்கு மேலனா யானை தோல் பண்ற கதுப்புகளை காட்டும். அதே தினவு அடிக்கடி சிறுநீர் கசியும். இது அடிக்கடி சிறுநீர் கசியும். சினுக்கு வாதம் உண்டாகும். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கிடீப குட்டம், சர்மத்தலம், இத பாத்துக்கோங்க. கிடீப குட்டம் போலவே கண்டு உடம்பு வலி அதிகமாகும் குட்டம் எதுன்னு கேட்பாங்க. கிடீப குட்டம் போலவே கண்டு உடம்பு வலி அதிகமாகும் குட்டம் சர்மதல குட்டம். சர்மதல குட்டம் கிடீப குட்டம் போலவே கண்டு உடம்பு வலி அதிகமாகும். கீற்று கீற்றாக வெடிப்புகள் உண்டாகும். இந்த சர்மதலம்னா ரோஹித் சர்மான்னு நினைச்சுக்கோங்க. அவனுடைய பேட்டரி கீற்று கீற்றா வெடிச்சு போய் இருக்கும். இது கேட்பாங்க. கீற்று கீற்றா வெடிப்புகள் உண்டாகி வேதனை உண்டாகி இருக்கும் கூட்டம். கீற்று கீற்றா ரோஹித் சர்மாவுடைய பேட்டரி கீற்று கீற்றா வெடிச்சு போயிருக்கு. அப்ப கீற்று கீற்றா வெடிப்புனாலே ரோஹித் சர்மா சர்மத்தலம். வயிற்று வலி ஆகிய குறிகுணங்கள் காணும். தொட்டால் வேதனை தரப்பும், தொட்டால் நோவு உண்டாகும், தினவெடுக்கும், மயக்க கேடு அசதி உண்டாகும், வயிற்றில் வலி ஆகிய குறிகுணங்கள் காணப்படும். தத்ரூப குட்டம். தத்ரூப குட்டம்னா இந்த குட்டத்துல இந்த இதை ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மீன் பண்ணி நாங்க படிக்கணும். தத்ரூபம்னா என்னன்னா அந்த முடி சர்மத்தில் சிவப்பு நிற வட்டங்கள் தோன்றி அதை சலவை செய்தது போல வெளுத்து இருக்கும். அந்த மாதிரி சலவை செய்தது போன்ற வெளுத்து ஒரு தத்ரூபமா அதை சொல்லியிருப்பாங்க. நீங்க படிச்சுக்கோங்க. தேத்ரு குட்டம் சலவை செய்தது போல் வெளுத்து காணப்படும். மயிர் சுருண்டு உருண்டையாகும். சுருண்ட முடின்னு நம்ம கேட்டிருக்கோம். மயிர் சுருண்டு உருண்டையாகும். அங்கேயும் ஒரு தத்ரூபமா ஒரு இதை சொல்லியிருப்பான். மயிர் சுருண்டு உருண்டையாகும். உடல் அதிகமாக திமிருண்டாகும். உடம்பு ஊதும். இது 2ல இருக்கு. கிளி ஊதி இருக்கும். கிடிப குட்டத்திலயும் இருக்கு, தத்ரு குட்டத்திலயும் உடம்பு ஊதும் இருக்கு. அப்புறம் சித்திமா, சித்திக்கு சுரம் உடம்ப அசைக்க முடியாத மாதிரி இருக்கிறாங்க. சித்துமா கூட்டம் சித்திக்கு சுரம் உடம்ப அசைக்க முடியாத மாதிரி இருக்கிறாங்க. சுரைப்பூவின் சித்தி சுரம். சுரைப்பூவின் வண்ணமாய் நோய் கொண்டு திமிருண்டாகும். பசு மஞ்சள் நிறமாகும். திமிரும் செந்நிறமை தேகமெங்கும் அசைக்க ஒண்ணாத செழுமையாகும். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சுரைப்பூவின் வண்ணம் பிளஸ் தேகமெங்கும் அசைக்க ஒண்ணாத செழுமையாகும். மறதி அதிகம் உண்டாகும். நம்ம சித்திக்கு ரொம்ப மறதி. எதை எங்க வச்சோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. மறதி அதிகம் உண்டாகும் குட்டம் எதுன்னு நினைக்கிறேன். மறதின்னு எங்கேயா வருதா? இல்ல, மறதி அதிகம். சித்திக்கு ரொம்ப மறதி. சித்திக்கு சுரம் உடம்பு அசைக்க முடியாத மாதிரி இருக்கு. அப்புறம் சதாரு குட்டம். சதாரு குட்டம் ரத்த நிறம், செழும் பச்சை, வெள்ளை, சிவப்பு நிறங்களாக இருக்கும். எரிவு தினவு காணும். கபவாதத்தால் உத்தாயி கரடு கட்டி புண்ணாகும். சதா
இல்லை அந்த ஃபோன் கரடு கட்டி புண்ணாகும், பாம்பின் தோல் போல் திரைந்து பறக்கும், மூக்கு காது கன்னம் மிக தடிப்பாகும். இது கேட்பாங்க. மூக்கு காது கன்னம் மிக தடிப்பாகும். இந்த சதா கூட்டத்துக்கு என்ன இதுன்னா கீழ்வாயு வந்த சதா தேசிய கொடியை வச்சுட்டு இஎன்டி டாக்டர் கிட்ட போறா. கீழ்வாயு வந்த சதா தேசிய கொடியை வச்சுட்டு இஎன்டி டாக்டர் கிட்ட போறா. அங்க பாம்பு சட்டையால திரை போட்டிருக்காங்க. உடனே கன்னத்துல ஒரு அடி, பயந்து போய் டாக்டருடைய கன்னத்துல ஒரு அடி கொடுத்துடுறா. கீழ்வாயு வந்த சதா தேசிய கொடியை வச்சுட்டு இஎன்டி டாக்டர் கிட்ட போறா. அவளுக்கு வந்தது கீழ்வாயு, ஆனா அவ போனது இஎன்டி டாக்டர் கிட்ட போறா. அங்க பாம்போடைய சட்டையை வச்சு, பாம்போடைய தோலை வச்சு திரை போட்டிருக்காங்க. அத பார்த்து பயந்து போய் அவருடைய கன்னத்துல அடி கொடுத்துடுறான். ஓகே, கீழ்வாயு வந்த சதானா, கீழ்வாயுனா கபம் வாதத்தால் இந்நோய் வருகிறது. ஓகே, கபவாதத்தால் இன்னொய் வருது. ரெண்டாவது லைன்ல இருக்கு. கபவாதத்தால் உற்பத்தியாகி கரடு கட்டி புண்ணுண்டாகும், தடிப்பாய் இரத்த நிறம், செழும் பச்சை வெள்ளை சிறப்பு நிறங்களாக இருக்கும், எரிவு தினவு காணப்படும், பாம்பின் தோல் போல் திரைந்து பருக்கும். பாம்பின் தோல் போல் மினுமினுப்பா இருக்கிறது என்னது? வியாதி வந்தவன் மூஞ்சி பாம்ப மாதிரி மினுமின்னு வச்சுக்கிறான். அப்போ வியாதிய கூட்டம் பாம்பின் தோல் போல் மினுமினுப்பா இருக்கும். அப்புறம் என்ன ஒரு பாம்போடைய தோலை உரிச்சு மருந்தா குடுக்கணும்னு ஒரு கதை போட்டிருப்பேன். பாமா கூட்டத்துக்கு பாம்பின் தோலை உரித்தது போன்று காணப்படும். உடம்பு நல்ல பாம்பு போல் மினுமினுப்பா இருக்கிற கூட்டம் விபாதிக கூட்டம். பாம்பின் தோல் போல் திரைந்து பருப்பது சதார் கூட்டம். திரை போட்டிருக்காங்கன்னு சொன்ன, பாம்பின் தோல் வச்சு திரை போட்டிருக்காங்க, சதார் கூட்டம். பாம்பின் தோல் போல் உரிந்து இருக்கிறது பாம்பு கூட்டம். நல்ல பாம்பு போல் படம் எடுத்து தடித்திருத்தல் விற்போடகம். பாம்பு படம் விற்போடகம். இஎன்டினா காது மூக்கு கன்னம். காது மூக்குன்னு வச்சுக்கோங்க. காது மூக்கு கன்னம் மிக தடிப்பு உண்டாகும். இது கேட்பாங்க. காது மூக்கு கன்னம் தடிப்பாக இருக்கும் கூட்டம் எதுன்னு கேட்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மேட்ச் விளையாடு, நான் போனே உனக்கு தரேன். ஸ்வேத குட்டம் ஸ்வேதம் தவளம். ஸ்வேதம் தவளம் தவளை போல் வெளுத்து இருத்தல். ஸ்வேத குட்டம் தவளை போல் வெளுத்திருத்தல். தோல் தடிப்புண்டாகி உடம்பு முழுவதும் தவளம் போல தவளையில தவளம். ஸ்வேதம் தவளம் போல வெளுத்து காணப்படும். மயிர் வெளுப்பானால் அசாத்தியமாகும். இந்த அசாத்திய குறிகுணங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மயிர் வெளுப்பானால் அசாத்தியமாகும். உதடு உள்ளங்கை குதம் குய்யம் நெருப்புப்பட்ட புண்போல் நிறம் இருந்தாலும் அசாத்தியம். மேனி வெடிப்பாகி வெளுத்து வீங்கும். இது அசாத்திய குறிகுணங்கள் பார்க்கணும். உதடு உள்ளங்கை நம்ம குட்டம் பேஷண்ட்டுக்கு அதிகமா பாக்குறதா. உதடு உள்ளங்கை குதம் குய்யம் நெருப்புப்பட்ட புண்ணம் போல் நிறம் இருத்தல். நோய் முடிவு மேற்சொன்ன 18 நோய்கள் விற்போடகம் பாம்பம் கஜ சர்மம் கிருஷ்ணம் அபுதும்பரம் தத்துரு சித்துமா கிடிமம் சதார சர்மம் ஆகிய 10 சாத்தியமாகும் குட்டங்கள் இதுல இந்த சாத்தியமாகும் குட்டம் எதுன்னு கேட்டா ஆப்ஷன் 4 கொடுத்திருப்பாங்க. நீ எல்லாம் சாத்தியம் அசாத்தியம் ஏதாவது ஒன்னு படிச்சு வச்சுக்கணும். ஒண்ணும் இல்ல. சா சி கா கா கி பாதம் அவி. பாதம் அவிஞ்சு போயிருக்கு. பாதம் பாமா சத்ரு குட்டம். என்ன குட்டம்? அவுதும்புரம் விபாதிகம். சானா என்னது? சதாரு குட்டம். சதாரு குட்டம். சானா சர்ம குட்டம். அது ஒண்ணும் இல்ல. நீங்க பார்த்து இத நீங்க அத வரிசைப்படி எழுதிட்டு சி கா கி அந்த சாசா வரிசை காக்கா வரிசை பிளஸ் பாதம் அமைஞ்ச மாதிரி இருக்கு. பாதம் பாம குட்டம். தத்துரு குட்டம். பாம குட்டம். ஓகே, அபீதுன்னா அவுதும்புர குட்டம்.
இத நீங்க வந்து நீங்க போட்டு பாத்துங்கன்னா கரெக்டா இருக்கும். சாசாசி காக்காக்கி பாதம் அபீது இல்ல 10 வரும். இந்த 10 வந்து சாத்தியப்படுற தீர்ற குட்டம். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க இந்த 10 படிங்க, இல்லன்னா அசாத்தியம் 8 குட்டம், ஏதாவது ஒண்ண மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப தொழுநோய் முடிஞ்சிச்சு டாக்டர், கண்டினியூ பண்ணலாமா இல்லன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா? ரெஸ்ட் வேணும் மேம். தொழுநோய் முடியல, குட்டம் முடிஞ்சிட்டு. டியூட்டி போலையா? தொழுநோய் கண்டினியூஷன் பண்ணலாமா? போலையா? ஒன்றும் ரெஸ்ட் உண்டல, ஏன்டா இப்படி பண்ற? டாக்டர் சொல்லுங்க, தொழுநோய் கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கலாமா? ஒரு மேட்ச் வேணுமா? பத்து நிமிஷம் பிரேக் வேணுமான்னு கேக்குறாங்க. அஜய் டாக்டர் சொல்லுங்க. மேம் எல்லாம் 10 நிமிஷம் பிரேக். தொழுநோய் கண்டினியூஷன் ஹலோ மேம். சொல்லுங்க மேம். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? எல்லாம் ஒன்று சாடுங்க. ஓகே. பிரேக் எடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே டாக்டர். எனக்கு வரலையே. திருப்பி அவருக்கு அனுப்பிச்சிடணுமா? இப்போ ஃபோன் பேக்குதா?